உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை ஒரு வாசியுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஹல்லேலூயா. அந்நாளிலே அதை எனக்கு என்ன பண்ணுவாரா? எதை தந்தருளுவார்? நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். எந்த நாளில தருவார்? கர்த்தருடைய நாளில. அவருடைய பிரசன்னமாகுதலைனா அவருடைய வருகையில, அவருடைய வருகைக்கு முன்னாடி நம்ம ஒருவேளை நம்ம மரித்து நம்ம அவருடைய சமூகத்துக்கு போவோம்னா அந்த நாளில ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணணுமா? பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவுக்கு சொல்ல, நீதியின் கிரீடம் இது முதல் எனக்காக என்ன பண்ணிருக்கு? நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதை விரும்புகிற யாவருக்கும் அதை என்ன பண்ணுவாராம்? தந்துருவா. அதை விரும்புகிற யாவரும் நம்ம என்ன பண்ணணும்? அதற்கு இப்பொழுதும் ஆயத்தத்தோடு கூட காணப்படணும். முதலாவது நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம், நீதியின் கிரீடத்தை குறித்து தியானித்தோம். அடுத்த போன வாரம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று நாம் தியானித்தோம். இந்த வாரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போமா? இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். போதும். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. அல்லேலூயா. அந்த வருகைக்கு, ஆண்டவருடைய நாளுக்கு, அந்த நாளிலே எனக்கு தந்தருவான்னு வாசிச்சோம்ல, அந்த நாளுக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே. பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்த பரம அழைப்புக்கு உங்களை என்ன ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? அழைத்திருக்கிறார். ரோமரின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். நாம் பாடினோம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நம்மை அழைத்த அழைப்புக்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே என்ன பண்ணுங்க? இயேசுவை நோக்கி என்ன பண்ணுங்க? அவரை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்முடைய வழியில தவற மாட்டோம். அவரை நம்முடைய வழிகளில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தவற மாட்டோம். நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? நமக்கு ஒரே பிரதான ஆசாரியர், நமக்கு முன்மாதிரி அவர் ஒருத்தர் தான். அவரை மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணோம்? நோக்கி பார்த்தோம். நம்மளை எல்லாம் கேட்டால் நமக்கு குரு யாருங்க, உங்களுக்கு முன்மாதிரி யாருங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு பிடித்தவர்களை பெயரை சொல்லுவோம். எங்கள் பாஸ்டர் தான் எப்பொழுதும் சொல்லுவார், எப்பொழுதும் என்ன பண்ணாதீங்க, என்ன நான் நல்லா போதகம் பண்ணுறேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுறேன்ட்டு என்ன பண்ணாங்க, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா, நான் ஒரு வேளை முன்னாடி போயிட்டு இருக்கிற குழியில் விழுந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் பின்னாடி வந்து என்ன பண்ணுவீங்க? குழியில் தான் விழுந்தீங்க. அதனால என்ன பண்ணாதீங்க? ஃபாலோ பண்ணாதீங்க. யாரை ஃபாலோ பண்ணணும்? இயேசுவை மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ணணும். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்ல, இயேசுவை என்ன பண்ணுங்க? கவனித்து பாருங்கள். அவர் எப்படி? 2வது வசனத்தை வாசிங்களேன். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
மோசே ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்றாரு. மோசே தேவனுடைய வீட்டுல என்ன பண்றானா, எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தது போல இவரும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 3வது வசனத்தை வாசிங்க. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை காட்டிலும் என்ன பண்ண எப்படி இருக்கானா, அதிக கனத்துக்கு. நம்ம ஒரு வீட்டை கட்டுறோம், ஒரு வீட்டை பார்த்தோம்னா என்ன பண்றோம், ஓ இந்த வீடு நமக்கு இருக்குன்னு நம்ம என்ன பண்றோம், நம்ம வச்சுக்கொள்றோம். வசனம் சொல்கிறது, வீட்டை கட்டினவன் வீட்டை காட்டில எப்படிப்பட்டவன், அதிக கனத்துக்குரியவன். ஏன்னா அவனுக்கு அந்த திறமை இருந்தனாலதான், அவன்கிட்ட அந்த செல்வம் இருந்தனாலதான் அந்த வீட்டை என்ன பண்ண முடிந்தது, கட்ட முடிஞ்சது. வசனம் சொல்லுது, அந்த வீட்டை பார்க்கலாம் அவன் என்ன பண்றான், அதிக கனத்துக்குரியவன். அதே போல மோசேயை பார்க்கிலும் இவர் எப்படிப்பட்டவரா, இயேசுவானவர் எப்பேற்பட்டவர், ஏனென்றால் அவர் என்ன பண்ணார், தாம் உண்டு பண்ணினவருக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம என்ன பண்ணோம், அப்படி உண்மையுள்ளவராக என்ன பண்ணோம், காணப்பட வேண்டும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தது போல ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன பண்றாரா, உண்மையை எதிர்பார்க்கிறார். நம்ம உண்மையுள்ளவர்களாக என்ன பண்ணோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், சங்கீதம் 51ல, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். உண்மையுள்ளவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா, தற்காக்கிறார். உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இயேசுவானவர் எப்படி உண்மையுள்ளவராக இருந்தாரோ அதே போல ஆண்டவர் அந்த அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நம்மை என்ன பண்ணுகிறாரா, உண்மை உள்ளவர்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. நாம் அந்த உண்மை உள்ளவர்களாக மாற வேண்டும்னா நம்ம என்ன பண்ணணும், இயேசுவை என்ன பண்ணுங்க, கவனித்து பாருங்க. நம்முடைய நடக்கைகளில், நம்முடைய வழிகளில், நம்முடைய பாதைகளில் நீங்க என்ன பண்ணணும், நம்ம சரியா போகிறோமான்னு நம்ம யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா இயேசுவோட ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதால நம்மளுடைய சக மனுஷர்களை, நம்மளை விட வசதி குறைஞ்சவங்களை, நம்மளை விட சின்னவங்களை இப்படி பார்த்தா அவங்கள விட நான் எப்படி இருக்கிறேன், மேன்மையா இருக்கிறேன். நம்ம எப்பொழுதும் நம்ம விழுந்து போகாம நம்ம ஓடணும் அப்படின்னா இயேசுவையே நோக்கி பார்த்து ஓடணும். ஆகையினால் தான் பவுலப்போஸ்தலன் எபிரேயர்ல சொல்றார், எபிரேயர் 12ஆம் அதிகாரம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க நமக்கு பாரமான யாவையும் நம்மை நெருக்கி வருகிறதான பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுங்க, உதறி தள்ளிவிட்டு. நமக்கு பாரமான காரியங்கள், நம்மை நெருக்குகிறதான காரியங்கள், நம்மை சூழ்ந்திருக்கிறதான காரியங்கள், நமக்கு கண்கள் எல்லாம் எப்பொழுதுன்னா நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, நம்முடைய சூழ்நிலைகள் என்னவோ அதை தான் என்ன பண்ணி கொண்டிருக்கோம், நோக்கி கொண்டிருக்கோம். அதனால அந்த சூழ்நிலையில தான் பார்ப்போம். பவுலப்போஸ்தலன் அழகா சொல்றார், அவைகள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நீ என்ன பண்ணு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி என்ன பண்ண, உன்னுடைய ஓட்டத்தை என்ன பண்ண, பொறுமையோடு ஓடு. நம்முடைய கண்கள் எப்பொழுது யார் மேல இருக்கணும், இயேசுவின் மேல மாத்திரம் இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு நாளும் நம்முடைய வழிகள்ல தவறவே மாட்டோம். நம்முடைய கண்கள் இயேசு மேல என்ன பண்ணணும், பதிய வச்சிருக்கணும். அவரை நோக்கி பாருங்க. அவர் என்ன பண்ணாரா, உண்மையுள்ளவராக இருந்தது போல நம்மை உண்மையுள்ளவர்களாக மாற்றும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மை வழி நடத்துகிறார். வாசிக்கலாம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். அல்லேலூயா. நம்பிக்கையையும் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். முடிவு பரியந்தம்
இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழும்போது சொன்னதான வார்த்தை, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதனால்தான் பவுல் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் கர்த்தர் கொடுத்தான விசுவாசத்தால் என்ன பண்ண காத்துக்கொண்டேன்றார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டையிலையும் முடிவு பரியந்தம் என்ன பண்ணுமா உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும். நமக்குள்ள கர்த்தர் கொடுத்ததான அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அதனால உண்டானதான தைரியம், மேன்மை பாராட்டுதல் எல்லாம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து என்ன பண்ணணும்? மேன்மை பாராட்டணும். மேன்மை பாராட்டுகிற கர்த்தரை குறித்து என்ன பண்ணணும்? மேன்மை பாராட்ட. சிலர் என்ன பண்றாங்க? ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து என்ன பண்ணுகிறாங்க? மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட தேவனையே குறித்து நாங்கள் என்ன பண்ணுவோம்? மேன்மை பாராட்டணும். நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எங்கே இருக்கிறது? நமக்கு உண்டான அந்த நம்பிக்கையினாலே, அந்த தைரியம், விசுவாசத்தினால ஆண்டவர் கொடுத்ததான அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அந்த மேன்மை பாராட்டுதல், இதுல நம்ம என்ன பண்ணுமா? முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் நம்ம என்ன பண்ண அதுல நிலை நிற்க வேண்டும். முடிவு பரியந்தம் நம்ம அதுல நிலை நிற்கணும்னா நம்முடைய பிரதான ஆசாரியனாக இயேசுவை நோக்கி என்ன பண்ணணும்? பார்த்து ஓடணும். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான ஓட்டத்துல என்ன பண்ணணும்? முடிவு பரியந்தம் ஓடணும். வேதத்துல நிறைய பரிசுத்தவான்கள் இருக்காங்க. நிறைய பேர் தங்களுடைய ஓட்டத்தை என்ன பண்ணாங்க? ஆரம்பிச்சாங்க. முடிவுல என்ன பண்ணல? வேதம் சொல்றது ஆரம்பம் எப்படி இருக்கான்? அற்பமா இருக்கு, முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். பிரசங்கியில வாசிக்கிறோம், விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலாம் மரண வீட்டுக்கு போவது நல்லது. ஏனென்றால் அங்கேதான் என்ன பண்ணுமா? எல்லா மனுஷனுடைய முடிவு என்ன பண்ணும்? காணப்படும். நம்முடைய முடிவு என்ன பண்ணணும்? எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமா இருக்கணும். நம்முடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்கணும். நம்முடைய முடிவு கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். அவர் நம்மை அழைக்கும் பொழுது உண்மை உள்ள ஊழியக்காரனை என்று என்ன பண்ணும்? அழைக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. பாதியில நம்ம என்ன பண்ணிட்டோம்? நமக்கு சின்ன பிள்ளைகளுடைய ஒரு நீதி கதை தெரியும். இந்த முயலும் ஆமையும் கதை. ரெண்டு முயலுக்கு ஆமைக்கு என்ன பண்ணாங்களா? போட்டி வச்சாங்க, ரேஸ் வச்சாங்க. ரேஸ்ல முதலாவது என்ன பண்ணுச்சு? முயல் வேகமா ஓடிச்சு. ஓடிட்டு பிற்பாடு என்ன பண்ணிச்சான்? பின்னாடி திரும்ப பார்த்துதான். ஆமை என்ன மெதுவா நடந்து வந்துச்சான். ஆமை வரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்? ரீச் பண்ணிடுவோம்னு என்ன பண்ணுச்சான்? போட்டு பக்கத்துல போய் என்ன பண்ணுவோம்? உட்காந்து தூங்கிடுச்சான். ஆமை என்ன பண்ண தான் ஆரம்பிச்சுதான் ஓட்டத்தை என்ன பண்ணிச்சான்? தொடர்ந்து நிற்காம சீரா என்ன பண்ணுச்சு? அதை லக்க நோக்கி என்ன பண்ணுச்சு? ஓடிச்சு. அந்த முயல் வேகமா ஓடுனதை பார்க்கல. அக்கம் பக்கத்துல வந்ததான எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் என்ன பண்ணல, பார்க்கல. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான ஓட்டத்துல தான் நம்முடைய கண்கள் எல்லாம் என்ன எப்படி இருக்குது? முன்னாடி வேகமா ஓடுறவங்கள பார்க்குறோம். நமக்கு ஏற்படுகிறதான பிரச்சனைகள், நமக்கு வருகிறதான டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் என்ன பண்ணுறோம்? பார்த்து கொண்டு ஐயோ நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ரீச் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம்? சூழ்நிலைக்கு என்ன பண்ணுறோம்? எப்பொழுதும் நம்ம ஒரு கதையை சொல்லிட்டு இருப்போம். சூழ்நிலை தான் என்ன பண்ணுவோம்? ஜெயிக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன பண்ணுவோம்? நம்மளை மாற்றிக்கொள்ளுவோம். ஆனால் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான ஓட்டத்துல இந்த ஆமை ஓடுகிறது போல என்ன பண்ணுவோம்? பொறுமையோடு கூட சீராக ஓடுவீர்கள் என்றார். நம்ம என்ன பண்ண மாட்டோம்? முன்னாடி வேகமா ஓடுறவங்களே பார்க்க மாட்டோம். நமக்கு வருகிறதான எந்த கவன சிதறல்களையும் என்ன பண்ண மாட்டோம்? பார்க்கவே மாட்டோம். நமக்கு நியமிக்கப்பட்டதான் அந்த லக்கை நோக்கி ஓடுவோம். என்ன எது ஜெயிச்சது? இது ஆமை ஜெயிச்சது. அது போல நம்முடைய வாழ்க்கையில பொறுமையோடு கூட முடிவு பரியந்தம் என்ன பண்ணணும்? நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல ஓடணும். சில பேர் ஓடுவாங்க, வேகமா ஓடுவாங்க, ட்ராக் மாதிரி ஓடுவாங்க. பின்னாடி பார்த்தா என்ன பண்ணுவாங்க? அறிவிக்கப்படும் பொழுது, பிரைஸ் அறிவிக்கப்படும் பொழுது என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஏன்னா என்ன பண்ணிட்ட? ட்ராக் மாதிரி ஓடிட்ட. அதான் வசனம் தெரியல. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான ட்ராக்ல
நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான ஓட்டத்துல நீ என்ன பண்ணு, ஓடு. மற்றவர்களை பார்த்து நம்மளை என்ன பண்ணக்கூடாது, சூடு போட்டக்கூடாது. மற்றவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, ஏற்று குறைச்சா என்ன பண்ணக்கூடாது, எடை போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நமக்கு எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை சீரா இருக்குதா, நம்முடைய தராசு எப்பொழுதும் சீரா இருக்குதா, யாரை நோக்கி பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். நீதிமொழிகளை ஞானி அழகா சொல்றாரு, மனுஷனுடைய வழிகள் அவனுடைய இருதயத்திற்கு என்ன பண்ணுமா, செம்மையாய் தோன்றும், ஆனால் கர்த்தரோ அதை என்ன பண்றாரா, நிறுத்து பார்க்கிறார். நம்முடைய வழிகள் நமக்கு எப்படி இருக்கும், செம்மையா தான் இருக்கும், நமக்கு நல்லா தான் இருக்கும், நம்ம கரெக்டா தான் தோணுவோம். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக மனுஷனுடைய நீதிகள் எப்படி இருக்கிறதா, அழுக்கான கந்தைகள். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான ஓட்டத்துல முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம், வாழ்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி, ஏற்ற தாழ்வுகள் எல்லா சூழ்நிலைகளிலும் பவுலப்போஸ்தலன் சொல்கிறாரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவருடைய அன்பை விட்டு என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. ஏனென்றா நான் அவரை சார்ந்து என்ன பண்றேன், வாழ்ந்து முடிவு பரியந்தான் அவர் எனக்குள்ள கொடுத்திருக்கிறதான அந்த விசுவாசத்துல, எனக்கு கொடுத்திருக்கிறதான அந்த நம்பிக்கையில, எனக்கு கொடுத்திருக்கிறதான அந்த தைரியத்துல நான் என்ன பண்றேன், ஓடுறேன். நம்முடைய அந்த தைரியத்தை நீங்க நடுவில் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் விட்டுடக்கூடாது. தொடர்ந்து வசனத்தை வாசிங்களேன், ஆறாவது வசனத்தை வாசிங்க. முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் உறுதியாய் அவர் நமக்கு கொடுத்ததான அந்த விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே எப்படி இருப்போமா, அவருடைய வீடாய் இருப்போம். அல்லேலூயா. அவருடைய வீட்டுல நம்ம எப்படி இருப்போமா, மோசே கர்த்தருடைய வீட்டுல எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தது போல நாம் அவருடைய வீடா இருப்போம்னா நம்ம எப்படி இருப்போம். ஆண்டவர் அந்த உண்மையை நமக்குள்ள கொண்டு வருவதற்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம அவருடைய வீடாக மாற்ற எப்படி இருக்கிறாரா, ஆண்டவர் ரெடியா இருக்கார். நம்ம அந்த அவருடைய வீடாய் நம்ம மாறணும்னா நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஓட்டத்துல, இந்த நம்பிக்கையில, இந்த விசுவாசத்துல உறுதியா என்ன பண்ணணும், பற்றி கொள்ள வேண்டும். 14வது வசனத்தை வாசிக்கல. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவின் இடத்தில் நமக்கு என்ன உண்டு, பங்குண்டு. கிறிஸ்துவின் இடத்தில் நமக்கு என்ன பண்ண, நமக்கு பங்குண்டு. முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தைரியமா சொல்றாரு பாருங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் அது. முடிவு பரியந்தம் நான் என்ன பண்ண, காத்து கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய சமூகத்துல போய் நம்ம முடிவு பரியந்தம் நீர் கொடுத்த விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன்னு நம்ம சொல்லணும். அதுதான் இயேசு எப்படி அவருடைய வீட்டுக்கு உண்மையுள்ளவராக இருந்தாரோ, முடிவு பரியந்தம் அதை நம்ம பற்றி கொண்டிருப்போமாகில் நாமும் அவருடைய வீடாக இருப்போம். அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாராம், மாற்றுவார். அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நம்ம எப்படி அழைக்கிறார் பாருங்க. நமக்கு அந்த பரம அழைப்புக்கு, அந்த பரம கானானுக்கு, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, இன்விடேஷன் கொடுத்திருக்கார் ஆண்டவர். நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம அது போறதான வழியில ஏகப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது, ஏகப்பட்டதான டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறது. ஆனா அந்த பரம அழைப்புக்கு நம்ம நேரா போய் சேரணும், அந்த பரம கானானுக்கு நம்ம போய் சேரணும்னா தீத்துல வாசிக்கிறோம் அந்த அனந்த பாக்கியத்துக்கு. அது என்ன அனந்த பாக்கியம், அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், யாருக்கும் இல்லாத அந்த பாக்கியம்.
அந்த சாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்காங்க, எத்தனையோ மகான்கள் இருக்காங்க, எத்தனையோ வசதி படுத்தவங்க இருக்காங்க. ஆனா இந்த ரட்சிப்பு யாருக்கு என்ன பண்ணல, செல்லல. இந்த இயேசுவை கண்டடையும் பாக்கியம் என்ன பண்ணல, யாருக்கும் போகல. ஆனா உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு வகையில வேணா பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், இல்லைனாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு யோவான்ல வாசிக்கிறோம், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும்படிக்கு, அவரை ஏற்றுக்கொள்ளும்படிக்கான இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அவரை என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல. அவர் தேவகுமாரன் என்று என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், கிருபை பாராட்டியிருக்கார். ஆமா, அந்த நம்பிக்கை என்ன பண்ணணும், விட்டுடவே கூடாது. உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக நமக்கு பங்கு உண்டு. உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம்னா நாமே அவருடைய வீடாக காணப்படுவோம். வாசிக்கலாம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவர் எப்படி என்ன பண்ணணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதற்கு நாம் என்ன பண்ணணும், நீங்களும் நானும் மனசு வைக்கணும். நம்ம ஏதோ ஒரு காரியத்தை உறுதியா வைக்கணும், பிடிச்சுக்கணும். அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு காரியத்தை பிடித்து கொள்ளணும். நீங்களும் நானும் என்ன பண்ணணும், மனது வைக்கணும். மனம் உண்டால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. முதலாவது நம்முடைய மனம். அதனால்தான் இயேசுவானவர் சொல்றாரு, உங்களுடைய பொக்கிஷத்தை என்ன பண்ணுங்க, பரலோகத்துல சேர்த்து வைங்க. உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறது அங்கதான் என்ன உண்டு, உங்களுடைய இருதயம் உண்டு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம என்ன பண்ணணும், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவரை நம் உறுதியை பற்றி கொள்ளணும். நம்ம மனசு வச்சுட்டா போதும். நம்முடைய நம்பிக்கை எல்லாம் எங்க இருக்கும், அவர் மாத்திரம்தான். நீர் மாத்திரம் போதும் பண்ணணும், நீர் மாத்திரம் போதும். அவரையே நம்பி இருக்கிறபடினால வசனம் சொல்றது, ஏசாயா சொல்றாரு, நீர் என்ன பண்றீங்க, அவரை பூரண சமாதானத்தோட என்ன பண்றீங்க, காத்துக்கொள்வீர். பூரண சமாதானம். இயேசுவானவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன பண்றேன், தரேன். ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தது நமக்கு சமாதானம் கொடுக்கும்படிக்கு. சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம அலைந்து கொண்டிருக்கிறதா நமக்கு அவர் என்ன முதல்ல அவர் பிரசன்னமான யாவருக்கு என்ன பண்ணாரா, சமாதானத்தை கொடுத்தார். சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொன்னார். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அந்த சமாதானமான ஆனந்த பாக்கியத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு அவர் என்ன பண்ணுவாராம், அருள் செய்வார். அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே, நீங்களும் நானும் இயேசுவை என்ன பண்ணணும், நோக்கி பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளணும். அவரை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளணும்னா எப்பொழுதும் நம்முடைய கவனம் எங்க இருக்கணும்னா அவர் மேலதான் இருக்கணும். அதனால நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமாய் செய்யணும். நம்ம எந்த வேலை செய்தாலும், நம்ம எந்த காரியத்தை செய்தாலும், எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நான் என்ன பண்ணோம், மனப்பூர்வமாய் வேலை செய்யணும். ஒருவேளை நம்ம ஒரு சிறிய வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கிறவர்களா இருக்கலாம். நம்ம மற்றவர்களோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளை கம்பேர் பண்ணிட்டு இருக்க கூடாது. எதை செய்தாலும் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எதை செய்தாலும் உண்மையா, நம்முடைய வேலையில எப்படி இருக்குமா, உண்மையா இருக்கணும். தன்னுடைய வேலையில உண்மையுள்ளவனை கண்டால் அவன் என்ன பண்ணுவானா, அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேலையில நம்ம என்ன பண்ணணும், உண்மையாய் காணப்படணும். மனப்பூர்வமாய் நம்ம என்ன பண்ணணும், காணப்படணும்.
நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யணும். மனுஷருக்கு என்று, மனுஷர் பார்வைக்கு என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த காரியம் செய்யக்கூடாது. அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு எஜமான் தூர தேசத்துக்கு போகும்பொழுது தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து ஒருவன்ட்ட என்ன பண்ணாரா, 5 தாலந்து காசு கொடுத்தாரு. இன்னொருத்தன்ட்ட 2 தாலந்து காசு கொடுத்தாரு. இன்னொருத்தன்ட்ட 1 தாலந்து காசு கொடுத்தாரு. அவன் என்ன பண்ண, தூர தேசத்துக்கு போயிட்டு திருப்பி என்ன பண்ணாரு, திரும்ப வந்து தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து யார் யார்கிட்ட பொறுப்பை கொடுத்தாரோ அவர்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது 5 தாலந்து உள்ளவன் என்ன சொன்னான், ஆண்டவரே நான் என்ன பண்ண, மேல ஒரு 5 தாலந்து சம்பாதிச்சேன்னு சொல்றாரு. ஆண்டவர் அவரை பார்த்து அந்த எஜமான என்னன்னு சொல்றாரு, நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன், நீ என்ன பண்ண, எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. 2 தாலந்து பெற்றவனு என்ன பண்ணான், டபுளா கொண்டு வந்து கொடுத்தான். எஜமான் அவனே பார்த்து உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே அழைக்கிறார். கடைசியா 1 தாலந்து உள்ளவன் எஜமான பார்த்து சொல்ற, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல நீர் என்ன பண்ற, சேர்க்கிறவங்க என்று என்ன பண்ணுவேன் அறிவேன். ஆகையினால் நான் பயந்து போய் என்ன பண்ணிட்டேன், பத்திரமா ஒழித்து வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு என்ன பண்ண கொடுத்து. என்ன நடந்தது, எஜமான் சொல்ற, இவனை என்ன பண்ணுங்க, அழுகையும் பற்கடிக்கும் உள்ள இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுங்க, இவனை ஓடுங்க. நம்ம என்ன, நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியத்துல நம்ம எப்படி இருக்கணும், உண்மையோடு கூட காணப்படணும். உண்மையோடு கூட காணப்படணும். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறதான காரியத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே டீக்ரேட் பண்ணிக்க கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தாளத்துல நாம எழுந்து நம் ஆண்டவருக்கு என்று நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால், மனுஷருக்கு என்று செயல்படாதபடிக்கு, மனுஷர் முகம் பார்க்காதபடிக்கு, ஆண்டவருக்காக நீங்க எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் ரொம்ப கஷ்டம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். மனப்பூர்வமாய் எதை செய்தாலும் ஆண்டவர் பார்க்கிற, ஆண்டவருக்காக நான் செய்யறேன்னு செய்வீர்கள் என்றால், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு கூட என்ன பண்ணுவானா, அறுத்து கொண்டு வருவான். எந்த சிக்ஷையும் தற்காலத்துல சந்தோஷமா என்ன பண்ணாது, காணப்படாது. அதுல பழகினவர்களுக்கு நீதி சமாதான பலியை என்ன பண்ணும், கொண்டு வரும். பூரண சமாதானத்தோடு கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரா, காத்துக் கொள்வார். உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். முடிவு பரியந்த நம்ம என்ன பண்ணணும், அவரையே உறுதியை நீங்கள் பற்றி கொண்டு இருக்கவும், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அப்படி உறுதியாய் பற்றி கொண்டோம்னா நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய தைரியம், நம்முடைய மேன்மை பாராட்டல் எல்லாம் ஆண்டவர் குறித்து தான் இருக்கும். மேன்மை பாராட்டுகிறவர் எவனும் தேவனை குறிச்சே என்ன பண்ணணும், மேன்மை பாராட்டணும். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்தே ஓடணும். அப்படி ஓடுகிறதான ஓட்டத்துல நமக்கு என்ன வராது, என்னாலும் வரவே வராது. அதனால நமக்கு நியமிக்க முடிவு பரியந்தம் நாம என்ன பண்ணுவோம், அவருடைய உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போம். நாம என்ன பண்றோம், அவருடைய வீடா இருக்கிறோம். அதனால அடுத்த வசனத்தை வாசிங்களா, 7வது வசனம், எபிரேயர் 3:7. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதேயுங்கள். ஆகையினால் இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி, சோதனை நாளில நடந்தது போல, வனாந்தரத்துல கோபம் மூட்டினது போல உங்கள் உங்களுடைய கடினப்படுத்தாதேயுங்கள். ஆண்டவருடைய காரியத்துக்கு எப்பொழுது என்ன பண்ணுங்க, விட்டு கொடுக்கப்படுங்க. ஆண்டவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுக்கப்படுங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு. அதனால்தான் எலியா சொல்றாரு, நீ என்ன பண்ண, ஏலி
ஏலி ஆசாரியன் சொல்றாரு சாமுவேல்ட்ட, சொல்லும்படியேன் கேட்கிறேன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க என்ன பண்ணுங்க, ஆயத்தமா இருங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு என்ன பண்ணுங்க, ரெடியா இருங்க. ஆண்டவர் உம்முடைய சத்தம் என்னுடைய காதுல தொனிக்கட்டும், உம்முடைய சத்தம் எனக்குள்ள தொனிக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க. யோவான்ல வாசிக்கிறோம், இயேசுவான் அவர் சொல்றார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை என்ன பண்ணிருக்கிறது, அறிந்திருக்கிறது, ஆகினால் அவைகள் எனக்கு பின்னே செல்லுகிறது. மற்ற மேய்ப்பர்களுடைய சத்தத்தை அது அறிந்திராததினால் அவைகள் என்ன பண்றது இல்ல, அவர்களுக்கு பின்னே செல்கிறது இல்ல. நாம அவருடைய சத்தத்தை என்ன பண்ணுவோம், அறிந்து கொள்ளணும். அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள நம்ம என்ன செய்யணும், அவருடைய சத்தத்தை நம்ம அறிந்து கொள்ள என்ன செய்யணும், அவருடைய வசனத்தை, அவருடைய வேதத்தை நம்ம என்ன பண்ணணும், வாசிக்கணும். அவருடைய வேதத்தை வாசிக்கணும். தாவீது அழகா சொல்ற சங்கீதம் 119 33வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119:33. கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியே எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் அதை நான் என்ன பண்ணுவேன், காத்துக்கொள்வேன். கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு என்ன பண்ணும், போதியும். முடிவு பரியந்தம் நான் என்ன பண்ணுவேன், முடிவு பரியந்தம். ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்திருக்கதான் அந்த விசுவாசத்தை நீங்க காத்துக்கொள்ளணும். ஆண்டவரை நீங்க உறுதியா பெற்றுக்கொள்ளணும்னா அழகா சொல்றாரு பாருங்க சங்கீதக்காரன், உங்களுடைய பிரமாணங்களின் வழியை எனக்கு என்ன பண்ணுங்க, போதியும். எனக்கு பாதி என்ன பண்ணுங்க, எனக்கு போதிங்க. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு என்ன பண்ணுவேன், காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன், ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க விரும்பினா, ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கணும்னா தினமும் என்ன பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. வேதத்தை வாசிட்டு ஜெபம் பண்ணுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஓடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணிட்டு போறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் போறோம். ஆனா ஆண்டவருக்கு காட்டுறதுக்கான பாதையில் நீங்க ஓடணும் அப்படின்னா, ஆண்டவர் கொடுக்கறதான ஆலோசனையில ஓடணும்னா, ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணிருக்கணும், அறிந்திருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க அறிந்திருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆண்டவருடைய சத்தத்தை என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை நீங்க என்ன பண்ண முடியும், கேட்பீர்கள். அதனால இந்த வேதத்தை என்ன பண்ணுங்க, தினமும். அதனால தான் சங்கீதக்காரன் 1வது சங்கீதத்தில் சொல்றாரு, அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறணும்னா இந்த கர்த்தருடைய வேதத்தை நீங்க என்ன பண்ணணும், வாசிக்கணும். சங்கீதம் 119 1வது வசனம் சொல்லுவது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன பண்றது இல்லையா, அவர்கள் அவருடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறார்கள், அவருடைய வழிகளில நடக்கிறார்கள். நீங்க அவருடைய வேதத்தை அறிந்திருந்தா மட்டும்தான் அவருடைய வழிகளில் நடக்க முடியும். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கணும்னா அவருடைய வேதத்தை என்ன பண்ணுங்க, நேசித்து வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதீங்கள். 12வது வசனம் இப்படியா சொல்கிறது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்கள். அவிசுவாசம் உள்ள இருதயம். இந்த அவிசுவாசத்தினாலதான் எகிப்துல இருந்து கிளம்பின ஒருத்தர் என்ன பண்ணலையா, கானானுக்குள்ள போகல. அந்த பரம கானானுக்குள்ள நம்மளும் போகணும்னா இந்த அவிசுவாசம் உள்ள இருதயம் என்ன பண்ணணும், இருக்கவே கூடாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்.
விசுவாசத்தினால்தான் அவரை நீங்கள் என்ன பண்ண முடியும்? பிரியப்படுத்த முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகும். அதனால் கர்த்தர் கொடுத்ததான் இந்த விசுவாசத்தை முடிவு பரியந்தம் நம்ம என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். கர்த்தர் உங்களை என்னையும் அவர் ஆசீர்வாதத்தை அந்த பரமகாரனுக்கு அழைத்து செல்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளினால நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம